அட்டகாசமான சுவையில் டிஃபன் சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். மாவு எதுவும் சேர்க்காம ஹோட்டல் ஸ்டைலில் திக்கான ஒரு பதத்தில் 10 பேர் வீட்டில் இருந்தாலும் சரி இந்த ஒரு சாம்பார் போதுங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இது ட்ரை பண்ணி பார்த்துருங்க. வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? இதுக்கு 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை இது போல் பெருசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பருப்பு நல்லா பூ போல் வெந்து வரதுக்காக சேர்த்துருக்கேங்க. அடுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா மூழ்கி வர வரைக்கும் தண்ணி சேர்த்திங்கனாலே போதும். நான் ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுருக்கேன். ஒரு 4லேருந்து 5 விசில் வரட்டும். ஸ்டீம் இறங்கின பிறகு பாருங்கள், பருப்பு பூண்டு எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து ஒரு 2 பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா இது போல் மத்து இல்லை மேஷர் வச்சு லேசாக இது நீங்கள் இது போல் அழுத்தம் கொடுத்து கலந்து விட்டிங்கனாலே போதுங்க. அடுத்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையை சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட வேண்டாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட புழுங்கலரிசி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது காரம் கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1 இல்லை 2 வரமிளகாய் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிளகை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மசாலாவை கருக விடாமல் பார்த்துக்கோங்க. கருகி போச்சுன்னா குழம்போட கலரும் மாறி போயிடும், டேஸ்ட்டும் மாறி போயிடும். கருகாமல் நல்ல ஒரு மணம் வர வரைக்கும் இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை முதல்ல நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம். இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ குழம்பு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சு வந்ததும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக அப்படி ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 வரமிளகாவும் 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மிதமான தீயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் இது பாருங்கள், இது போல் நல்லா வெந்து வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை இது போல் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளினா 2 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி குழஞ்சி வரணும்லாம் கிடையாதுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வதக்கி விட்டிங்கனாலே போதும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லேசாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூடவே அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்புக்கு தேவையான பதத்துக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மிக்ஸி ஜார்லேருந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே போல் பருப்பையும் குக்கர்லேருந்து மிக்ஸ் பண்ணி தண்ணியாகவே சேர்த்துருக்கேன். இப்போ இது கலந்து விட்டுக்கோங்க. 2 கப்பு தண்ணி போதுமானது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஒரு 1/2 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வரும்போது இன்னும் திக்காகி வருங்க. அடுத்து ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஒரு 100 ml தண்ணியில் கரைச்சி எடுத்து சேர்த்துருக்கேன். ரொம்ப புளி அதிகமாக சேர்த்துட வேண்டாங்க, கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரணும். இப்போ 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா கொதித்து வெந்து வந்த பிறகு கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா இட்லி தோசைக்கு அவ்வளோ ருசியான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடிங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.